வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 83 வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த படத்தில் இருக்கிறது தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு நல் டிடக்ஷன் பிரின்சிபலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட், ஒரு ரெசிஸ்டர் சர்க்கியூட்டு. இது வந்து அந்த ரெண்டு பக்கமும் ரெண்டு செட் ஆஃப் ரெசிஸ்டர் நெட்வொர்க் இருக்குது. R1 R2, இன்னொன்று வந்து R3 R4. அந்த ரெண்டு நெட்வொர்க்குக்கும் நடுவில் பிரிட்ஜ் பண்ண இடத்துல நம்ம மெஷர் பண்ணி பார்க்குறப்ப அது வந்து 0 வோல்டேஜாக இருந்தால் ரெண்டுடைய ரேஷியோவும் சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த உதாரணத்தில் பாருங்கள், இந்த படத்தில் உள்ள மாதிரி நம்ம ஒரு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் நெட்வொர்க் அமைச்சிக்கிட்டோம். R1 R2 அதில் வந்து ஒரு மெஷரிங் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கோம். R3 R4 வச்சுருக்கோம். இந்த R1 R2 உடைய ஜங்ஷனுக்கும் R3 R4 உடைய ஜங்ஷனுக்கு இடையில் ஒரு வோல்ட் மீட்டரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஃபார்முலா பாருங்கள், R1 by R2 is equal to R3 by R4. இப்போ வந்து R1 வந்து 10K, R2 வந்து 5Kன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ R1 by R2ங்கிறது வந்து 2 அப்படின்னு வரும். R3 by R4ம் 2 தான், ஏன்னா அதுவும் 10K by 5K தான். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ள ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா 2/1 அப்படின்னா அது வந்து 2 தான், இதுலேயும் 2/1 2 தான். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டுலேயும் எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 5 வோல்ட் பவர் சப்ளை கொடுக்குறப்ப அப்ளைடு வோல்டேஜ் 5 வோல்ட்டாக இருக்கிறப்ப 1.67 வோல்ட், அதாவது 1/3 வோல்டேஜ் இதில் இந்த பாயிண்டில் கிடச்சிருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் ஈக்குவலான வோல்டேஜாக இருக்கிறதுனால, ஏன்னா இந்த ரேஷியோ ஈக்குவலாக இருக்கிறதுனால, ரெண்டு பக்கமும் உள்ள வோல்டேஜ் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதில் ரெண்டு பக்கத்துக்கும் பிரிட்ஜ் பண்ணி மாட்டி இருக்கிற வோல்ட் மீட்டரில் வோல்டேஜ் 0வாக இருக்கும். அதனால் அதில் கரண்ட் ஃப்ளோ இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப ரெண்டு ரேஷியோவும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இதை வேறு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 4 ரெசிஸ்டர் இருக்குது. இந்த 4 ரெசிஸ்டரில் ஏதாவது ஒரு 3 ரெசிஸ்டர் வேல்யூ தெரிஞ்சால் கூட போதும். அந்த 4வது ரெசிஸ்டர் வேல்யூவை இந்த மெத்தடை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், R4 வந்து நமக்கு அன்னோன் ரெசிஸ்டர்னு வச்சுருங்க, அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியலை. இப்போ R4 கண்டுபிடிக்கிறதுக்கு R1 by R2 is equal to R3 by R4. அப்போ R4 is equal to R1 into R3 divided by R2. ஸோ அந்த ரேஷியோவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 3 ரெசிஸ்டர் வேல்யூ நமக்கு தெரிஞ்சாலே அந்த 4வது அன்னோன் ரெசிஸ்டர் வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதற்குத்தான் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து பயன்படுகிறது. சரி, இப்போ அதனுடைய ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு சர்க்கியூட்டை பார்ப்போம். அதாவது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ வந்து இந்த R4 வந்து நமக்கு எவ்வளோன்னு வேல்யூ தெரியலைன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம அந்த வேல்யூ வந்து நம்ம ஹிடன் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இந்த R2ங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சீரீஸ் ஆஃப் ரெசிஸ்டர் சுவிட்ச் நெட்வொர்க் இருக்குது. அதில் வந்து ரெசிஸ்டருக்கு பேரலாக சுவிட்சை கொடுத்து கம்ப்ளீட்டாக சீரீஸாக ஒரு 12 ரெசிஸ்டரை சீரீஸ் பண்ணி அதை வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து அந்த மொத்த அமைப்புக்கு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து R2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். இப்போ அந்த ரெசிஸ்டர் வேல்யூவை நல்லா பாருங்கள். 4K, 3K, 2K, 1K, அதே மாதிரி 400, 300, 200, 100 ஓம்ஸ், அதுக்கப்புறம் 40 ஓம்ஸ், 30 ஓம்ஸ், 20 ஓம்ஸ், 10 ஓம், அப்புறம் 4 ஓம்ஸ், 3, 2, 1 ஓம். இது வந்து 1 ஓம்லேருந்து ஆரம்பித்து 4K வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு ரோவுடைய டோட்டல் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் 10K. ஸோ 10K வரைக்கும் உள்ள ரெசிஸ்டருடைய வேல்யூவை, அன்னோன் ரெசிஸ்டர் வேல்யூ எது இருந்தாலும் இந்த சர்க்கியூட்டை பயன்படுத்தி நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு மேலே 100K, 1 meg இந்த மாதிரி வைக்கனாலும் அதுக்கு மேலே அந்த ரெசிஸ்டர் நெட்வொர்க்கை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடணும். ஸோ இப்போதைக்கு நம்ம 10K வரைக்கும் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த R4 வந்து நமக்கு ஒரு அன்னோன் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லி வச்சுருங்க, அன்னோன் வேல்யூ ரெசிஸ்டர்னு வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இதில் வந்து நமக்கே தெரியும், இதில் வந்து இப்போது இது எல்லா சுவிட்சுமே க்ளோஸில் தான் இருக்குது. ஸோ டைரெக்டாக அந்த வோல்டேஜ் போகிறதுனால இந்த பாயிண்ட் வந்து 0 வோல்டேஜ் இருக்குது. லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்ட் வந்து A அப்படின்னு வச்சுருங்க, ரைட் சைடில் உள்ள பாயிண்ட் வந்து B அப்படின்னு வச்சுருங்க. அப்போ அந்த பாயிண்ட் ஏல வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு வந்து 0 வோல்டேஜ் இருக்குது. ஏன்னா எல்லா சுவிட்சுமே க்ளோஸாக இருக்கிறதுனால இந்த ரெசிஸ்டர் எதுவுமே ஒர்க் பண்ணலை. ரைட் சைடில் ஏதோ ஒரு சம் வேல்யூ இருக்குது அந்த ரெசிஸ்டர்லாம் வச்சுருங்க. ஸோ அந்த மல்டிமீட்டர் காமிக்கிற, அந்த வோல்ட் மீட்டர் காமிக்கிற வோல்டேஜுடைய வேல்யூ வந்து ஒரு அளவுக்கு இருக்குது.
அது வந்து மைனஸில் இருக்குது. அப்போ என்னென்னா இந்த சைடு குறைவாக இருக்குது ரெசிஸ்டன்ஸ்னு அர்த்தம். இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை மைனஸில் இருக்குன்னா இந்த ரெசிஸ்டர் நெட்வொர்க்குடைய வேல்யூவை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம்னா அந்தந்த வேல்யூக்குள்ள சுவிட்சை நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம்னா அந்த ரெசிஸ்டர் வழியாக கரண்ட்டு பாஸ் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த 4Kயை நம்ம ஓப்பன் பண்ணுறோம்னா அந்த 4Kக்குள்ள சுவிட்சை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சிட்டோம். இப்போ அது வந்து நார்மலி க்ளோஸில் இருக்குது, நம்ம இதை ஓப்பன் பண்ணி வைக்கிறோம். அப்படி ஓப்பன் பண்ணி வச்சோம்னா இந்த டோட்டல் ரெசிஸ்டருடைய வேல்யூ வந்து 4Kன்னு ஆயிரும். சரி, அது கூட 3Kயும் ஓப்பன் பண்ணுறோம் வைங்க, அப்போ 4 + 3 7K வேல்யூக்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்ல என்ன செய்கிறோம், ஒரு 4Kயை ஓப்பன் பண்ணுறோம். 4K ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இந்த வோல்ட் மீட்டரை பார்க்குறோம். வோல்ட் மீட்டரில் பாருங்கள் இப்போவும் மைனஸில் தான் இருக்குது. அப்போ இன்னமும் நம்ம வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ 3K ஓப்பன் பண்ணுறோம், அப்போ என்ன ஆகுது, ப்ளஸில் போயிடுது. ஸோ அப்போ 7Kக்கு குறைவாக இருக்குது, 4Kக்கு கூடுதலாக இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ வந்து 2K ஓப்பன் பண்ணுறோம். 2K ஓப்பன் பண்ணுறப்ப 6K வந்துடுது டோட்டல் ரெசிஸ்டர் வேல்யூ. அப்போவும் இது வந்து ப்ளஸில் இருக்குது. அப்போ ப்ளஸில் இருக்குன்னு என்ன அர்த்தம், ரெசிஸ்டர் வேல்யூ குறைக்கணும். அப்போ அதை விட்டுட்டு 1K ஓப்பன் பண்ணுறோம். இப்போ 4 + 1 5K. இப்போவும் இது பாசிட்டிவில் தான் இருக்குது. அப்போது அதையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன 400 ohms ரெசிஸ்டரை ஓப்பன் பண்ணுறோம், அதனுடைய சுவிட்சை ஓப்பன் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மைனஸில் இருக்குது. அப்போ 4.4Kயை விட அதிகமாக வேல்யூ இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், 300 ohmஸை ஓப்பன் பண்ணுறோம் அந்த சுவிட்சை. இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஈக்குவல் ஆகிடுச்சு. மைக்ரோ வோல்டேஜ் தான் இருக்குது அந்த வோல்ட் மீட்டரில். அப்படிங்கிறப்ப இந்த வேல்யூ தான் அங்கே இருக்குது. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற சுவிட்சுக்கு பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டருடைய வேல்யூ எல்லாத்தையும் நம்ம டோட்டல் பண்ணி பார்க்குறோம். அதில் வந்து 4K 400 + 300, ஸோ 4.7K ohms ரெசிஸ்டர் வேல்யூ இருக்குது. இப்போ இந்த நம்ம அன்னோன் ரெசிஸ்டர் இருக்குல்ல, ஹிடன் ரெசிஸ்டர் வேல்யூ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதுவும் 4.7K தான். ஸோ இப்படி தான் வீட்ஸ்டோன் பிரிட்ஜை பயன்படுத்தி அன்னோன் வேல்யூ ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. சரி, இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜு வேறு எங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ரிசைஸ் ரெசிஸ்டன்ஸ் மெஷர்மெண்ட் நம்ம வந்து இப்போ ஏற்கனவே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி பார்த்தோம், அதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் ஸ்ட்ரெயின் கேஜ் மெஷர்மெண்ட், ஒரு எடை தராசில் உள்ள ஸ்ட்ரெயின் கேஜ், அது ஒரு ப்ரெஷர் மீட்டரில் உள்ள ஒரு ஸ்ட்ரெயின் கேஜ், அதில் உள்ள வேரியபிள் ரெசிஸ்டன்ஸுடைய வேல்யூவை மெஷர் பண்ணுறதுக்கு. அடுத்தது டெம்பரேச்சர் சென்சார்ஸ், டெம்பரேச்சர் RTD, டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர் டிபெண்ட், அந்த சென்சார்ஸில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் வேல்யூவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸுடைய மெஷர்மெண்ட், ஒரு இண்டக்டன்ஸுடைய வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப அதுக்கு ஈக்குவலாக அந்த ரெசிஸ்டர் அதில் மாட்டிட்டு இந்த 3 ரெசிஸ்டரையும் அட்ஜஸ்ட் பண்ண மூலமாக எவ்வளோ ரெசிஸ்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சி, அப்போ அது எவ்வளோ கரண்ட் எடுக்குது, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதன் மூலமாக இண்டக்டன்ஸை கால்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கிறது. இம்பிடன்ஸ் மேட்சிங், ஒரு காயிலும் இன்னொரு காயிலுக்கும் உள்ள இம்பிடன்ஸ் மேட்ச் ஆகுமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அப்புறம் லைட் சென்சிங், LDR லைட் டிபெண்ட் ரெசிஸ்டர்ஸ் மூலமாக லைட் சென்சிங் பண்ணுற சர்க்யூட்ஸில். அப்புறம் கேபிள்ஸில் மல்டி கோர் டெலிஃபோன் கேபிள்ஸ், இந்த மாதிரி கேபிள்ஸில் இதை பயன்படுத்தி ஃபால்ட் டிடெக்ஷன், அந்த கேபிளில் ஓப்பன் சர்க்யூட்டாக இருக்கா க்ளோஸ் சர்க்யூட்டாக இருக்கான்னு மல்டிமீட்டர் வச்சு ஈஸியாக பார்த்துடலாம். ஆனால் எவ்வளவு வேல்யூ இருக்குது, அந்த வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு லாங் டிஸ்டன்ஸ் கேபிள்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் மெத்தடை பயன்படுத்துகிறாங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவில் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.